ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கேப்பச்சினோ ஃப்ளாட் ஒயிட் லத்தே. எல்லா சோசியல் மீடியாவிலையும் வந்து காஃபி ஷாப்பு போனால் வந்து போஸ்ட் போடுறாங்க கேப்பச்சினோ லத்தே ஃப்ளாட் ஒயிட்னு சொல்லி. ஸோ எனக்கு முதல் தெரியாது, ஸோ உங்களுக்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கேப்பச்சினோ லத்தே ஃப்ளாட் ஒயிட் இது எப்படி மேக் பண்ணுறது, இதுக்கான என்ன டிஃப்ரெண்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, நான் அது 3 கப் எடுத்து வச்சுக்கிறேன். ப்ளஸ் நாங்கள் எஸ்ப்ரெஸோ எடுக்கலாம். ஓகே, எஸ்ப்ரெஸோ கிரைண்டர் எடுப்போம். எடுத்துட்டு வந்து காஃபியை வந்து கேப்பச்சினோ மேக் பண்ணுற கப்பில் எடுக்கலாம். ஓகே, அப்படியே வரட்டும். ஓகே, இது எடுக்கலாம். இப்போ எஸ்ப்ரெஸோ எடுத்துட்டோம். இப்போ வந்து கேப்பச்சினோக்கான மில்க் ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இதில் தான் இது வந்து பிக்சர்னு சொல்லுவோம், ஆட் பண்ணுறது என்னோடய ஃபேவரட். இது நான் வந்து 300 மில்லி நதீக் மில்க் எடுத்துக்கிறேன், ஃப்ரெஷ் மில்க். ஓகே, இது வந்து மில்கை வந்து ஹீட் பண்ணுறது. ஓகே, நீங்கள் எப்போவும் கெஃபே போடும்போது இந்த சவுண்ட் கிச் இந்த சவுண்ட் வந்து வரணும். வந்து தான் மில்க் வந்து மைக்ரோ தின்னி ஃபோமில் வேணும். அதான் கேப்பச்சினோக்குரிய ஃபோம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் மில்க் வந்து மைக்ரோ தின்னி ஃபோமில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து கேப்பச்சினோ எப்படி போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்ப்ரெஸோ மில்க்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இப்படி 2-3 தடவை ஷேக் பண்ணிக்கலாம். மிச்ச நாள் பரிஸ்டா ஆர்ட்ஸ் எப்படி வருவது தெரியாது. ஏதோ 1 இயருக்கு முன்னால் இருந்ததால் இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா விளங்கும். இது வந்து கேப்பச்சினோ. ஓகே, எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் இருங்க, ஸ்பூன் எடுக்கலாம். இதில் வந்து ஃபோமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பாருங்கள் ஃபோம் எப்படி வருதுண்டு. ரொம்ப டூ மச்சாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபோம் வந்து நிறைய ஃபோம் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் மைக்ரோ தின்னி ஃபோம் வந்து நிறைய இருக்கும். இப்படி இருந்தால் இது வந்து கேப்பச்சினோ. ஓகே, இது வந்து கேப்பச்சினோ. ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காஃபி லத்தே. ஓகே, கேப்பச்சினோ பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் காஃபி லத்தே எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அது எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து மில்கை ஹீட் பண்ணி எப்படி காஃபி லத்தே இருக்கணும்ன்றதை பார்க்கலாம். காஃபி லத்தேயோட டிஃப்ரென்ஸ் வந்து கேப்பச்சினோக்கும் காஃபி லத்தேக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொன்னால் கேப்பச்சினோ வந்து திக் ஃபோமாக இருக்கும், காஃபி லத்தே வந்து ஃபோம் வந்து தின்னாக இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே, ஆனால் ஃப்ளாட் ஒயிட்டுக்கும் இந்த லத்தேயோட ஃபோம் தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, இப்போ மில்கை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மைக்ரோ தின்னி ஃபோம் கொஞ்சம் அரிக்கணும், கேப்பச்சினோ அளவுக்கு வரக்கூடாது. ஓகே, இவ்வளோ போதும். இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த ஃபோம் வந்து மெல்லி ஒரு தின் லேயரில் தான் இருக்கும். ஓகே, 1x தின் லேயரில் இருக்கும். கேப்பச்சினோ மாதிரி இல்லை, வெரி தின் லேயரில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து காஃபி லத்தே எப்படி மேக் பண்ணுறது பார்ப்போம். சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைட் வந்து கொஞ்சம் கவர் ஆகாது, ஏன்னா இது ரெஸ்டாரண்ட், அதால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோம் மெல்லிய தின்னாக இருக்கும். ஸோ நான் எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து கேப்பச்சினோ மாதிரி இருக்காது, ஃபோம் வந்து தின்னாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இங்கே பாருங்கள், ஃபோம் வந்து வெரி தின்னாக இருக்கும். இதுதான் லத்தே. பாருங்கள், கேப்பச்சினோக்கு அந்த மாதிரி ஃபோம் வராது, இது வந்து வெரி தின்னாக இருக்கும். ஓகே, இதுதான் லத்தே. இந்த ப்ரொசீஜர் தான் ஃப்ளாட் ஒயிட்டுக்கும். ஓகே, இன்னொரு தரம் சொல்கிறேன். கேப்பச்சினோ வந்து எப்போவும் வந்து ஃபோம் லேயர் வந்து, அதாவது இந்த ஃபோம் வந்து திக்காக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபோம்
நுரை வந்து நல்ல திக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் கெப்பச்சினோ. ஓகே, நீங்களே பார்த்தாலே விளங்கும். இந்த இப்படி டைட்டாக போணுச்சுன்னு சொன்னால் கெப்பச்சினோ. லத்தேட ஃபோம் வந்து லத்தே வந்து ஆகையும் திக்காக இருக்காது. ஃபோம் திக்காக இருக்கும், பட் வந்து மில்க் கலந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ டக்குனு திக்காக இருக்காது. இது வந்து நான் கொஞ்சம் போட்டு மற்ற காஃபி போடுறதுக்கு எடுத்த டைமில் வந்து மேலே வந்து ஒரு ஃபோம் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்குது, அதால் எப்படி இருக்குது. ஸோ லத்தைக்கு வந்து தின் ஃபோமாக இருக்கும், கெப்பச்சினுக்கு வந்து ஃபோம் வந்து சரியான தடிப்பாக இருக்கும். ஓகே, இதுதான் கான்செப்ட். அடுத்தது வந்து ஃப்ளாட் ஒயிட் எப்படின்னு சொன்னால், ஃப்ளாட் ஒயிட்டுக்கு வந்து இந்த சேம் ஃபோம் லத்தேட ஃபோம் ஃப்ளாட் ஒயிட் வந்து இப்போ கெப்பச்சினோ லத்தையெல்லாம் ஃபுல்லாக இருக்கும், கப்டை ஃபுல்லாக இருக்கும், பேப்பரை கப்பண்டா ஃபுல்லாக இருக்கும், கிளாஸ் கப்பனாலும் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஃப்ளாட் ஒயிட்னு சொன்னால் வந்து ஃப்ளாட் ஒயிட் இவ்வளோக்கு இருக்கும், கொஞ்சம் ஒரு அரைவாசி. ஓகே, அரைவாசிக்கிட்டே இருக்கும் லத்தே ஃபோமில். லத்தேட ஃபோமில் அரைவாசிக்கு இருந்தால் சொன்னால் ஃப்ளாட் ஒயிட், மெல்லிய ஃபோமில் ஃபுல்லாக இருந்தால் லத்தே, காஃபி லத்தே. ஃபோம் வந்து தடிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபுல்லாக கெப்பச்சினோ. ஓகே, கொர்டாடோன்ற இன்னொரு காஃபி ஒன்று, இது கொர்டாடோன்னு சொல்லி, அது எப்படின்னு சொன்னால் ஃப்ளாட் ஒயிட்டோட கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ இவ்வளோ வந்து ஃப்ளாட் ஒயிட், ஃபுல் லத்தே ஃப்ளாட் ஒயிட், ஆனால் சேம் ஃபோம். கொர்டாடோ ஃப்ளாட் ஒயிட் அண்ட் லத்தே, காஃபி லத்தே ஃபுல் எல்லாம் வந்து சேம் ஃபோம், ஆனால் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். லத்தே ஃபுல்லாக இருக்கும், ஃப்ளாட் ஒயிட் வந்து அரைவாசிக்கு இருக்கும், கொர்டாடோ வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். ஓகே, இப்போ சிலவங்க வந்து எஸ்ப்ரெஸோ வந்து, அதாவது எஸ்ப்ரெஸோ வந்து கொஞ்சம் ஹார்ட் அரைக்கணும், நல்ல கசப்பாக அரைக்கணும், அவங்க வந்து கொர்டாடோ ஆர்டர் பண்ணுவாங்க. இல்லை கொஞ்சம் மீடியம் அரைக்கணும் ஃப்ளாட் ஒயிட், இல்லை ஓரளவு நார்மலாக தான் வேணும் அப்படின்னு சொன்னால் காஃபி லத்தே ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபோம் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் கெப்பச்சினோ ட்ரை பண்ணலாம். ஓகே.